கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உக்கடம் மேம்பாலம் கட்டுவதற்காக அங்கு இருக்கக்கூடிய சிஎம்சி காலனி மக்கள் தங்கள் இடத்தை கொடுத்தார்கள். அவர்களுக்கு பழைய மீன் மார்க்கெட் பகுதியில் புதிய வீடுகள் கட்டப்பட வேண்டும். ஆனால் கடந்த 4 வருடங்களாக அவர்களுக்கு அந்த இடத்தில் வீடு கட்டவில்லை. அதற்கு மாநகராட்சி இடத்தை கொடுக்க வேண்டும். பழைய மீன் மார்க்கெட் பகுதியை எப்போது அந்த இடத்தை விட்டு அவர்கள் அந்த இடத்தை கொடுப்பார்கள் என தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூல கேள்விக்கு சம்பந்தம் இல்லாதது. என்னால் இதை பற்றி அதிகாரிகளோடு கலந்து பேசி அதை என்ன செய்ய முடியும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்தேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் கொல்லங்கோடு நகராட்சி பகுதியில் செல்கின்ற ஏவிஎம் கால்வாய் கிட்டத்தட்ட ஒரு 8.5 கிலோமீட்டர் அந்த ஏவிஎம் கால்வாய் செல்கிறது. கடைசியில் முடியக்கூடிய இடத்துல இறைமன்துறை என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. மறுபுறம் கலிங்கராஜபுரம் வைக்கலூர் என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. நீண்ட காலமாக ஏதாவது இடர்பாடு ஏற்பட்டால் இந்த இறைமன்துறை மக்கள் செல்வதற்கு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைமன்துறை கிராமத்தையும் வைக்கலூர் கிராமத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு உயர்மட்ட இணைப்பு பாலம் அமைத்து தருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த ஆண்டே இந்த கால்வாயிலை தூர் எடுக்க வேண்டும் என்று தாங்கள் சொல்லி அதற்கான அதிகாரிகளுடைய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்வதை கவனத்தில் கொள்ளலாம். நிதிநிலைக்கு ஏற்ப அதை செய்து தருவதற்கு முயற்சி எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய வெள்ளத்திலே பாய்த்த செல்லூர் கால்வாய் மற்றும் தடுப்பணை கட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தொகுதியிலே கிட்டத்தட்ட பனையூர் வாய்க்கால், சுட்டகட்டி வாய்க்கால், 2-3 வாய்க்காலை தூர்வாருவதற்கு மாண்புமிகு அமைச்சரிடத்திலே நான் மனு அளித்திருக்கின்றேன். அதை நிச்சயமாக 10 ஆண்டு காலமாக தூர் வராம அது பூரா மேடாகி தண்ணியே ஓடல. அதனால அதை செய்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல கால்வாய்னா நீர்வளத்துறை கால்வாயா? இது அமைச்சர் மாநகராட்சி. மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, மாநகரத்தின் நடுவில் இருக்கிற மாநகராட்சிக்கு உட்பட்டப்பட்ட வாய்க்கால் என்றால் மாநகராட்சி தூர் வாரப்படும். மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் இருக்கிறோம். எனவே இப்போது கூட உங்களுக்கெல்லாம் செல்லூர் ஏரியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பார்த்து அங்கே இருக்கிற உடனடியாக இந்த வாய்க்காலை கட்ட வேண்டும் ஏனென்று சொல்லி அதற்காக 13.5 கோடி நிதி ஒதுக்கி உடனடியாக பணியும் துவக்கப்பட்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தளவு பல்வேறு பணிகள் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் கூட்டுக்குடிநீர் திட்டம், மதுரை புறநகர் பகுதிகளுக்கு 2000 கோடி ரூபாய் செலவிலே கூட்டுக்குடிநீர் திட்டமும், மதுரை மாநகருக்கு கிட்டத்தட்ட 1500 கோடி திட்டத்திலே கூட்டுக்குடிநீர் திட்டமும், பாதாள சாக்கடை திட்டங்களும் தொடர்ந்து மதுரை மாநகருக்கு அனைத்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. வாய்க்கால்களை தூர்வார இந்த ஆண்டு அதுக்கான முயற்சி எடுக்கப்படும்.